வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? செட் பார்க்குறீங்களாங்க? நாங்கள் இங்கே எல்லாரும் செட் பார்க்கணும். அதே போல் நீங்களும் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னாக்கா வந்து இந்த அசியாத்திக்கிறாங்க பாருங்க. அவங்க வந்து இந்த கியோசா அப்படின்ட்டு செய்வாங்க. நம்ம வந்து ரவியோல்னு சொல்கிறோம் பாருங்க. இந்த ஃபார்ம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது. அது வந்து கியோசா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு இந்த கியோசா செஞ்சு காட்ட போகிறேன். வாங்கங்க, அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சிவப்பு ஷூ வந்து எடுத்துக்கினேன். இந்த வியோலெட் கலரில் கொஞ்சோண்டு எப்பினார் எடுத்துக்கினேன், ஒரு கரோச் எடுத்துக்கினேங்க. இதை வந்து நம்ம என்ன செய்யணுன்னாக்கா தனித்தனியாக அரைச்சி வந்து நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை மூணையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஜூ வந்து நம்ம எடுக்கணுங்க. இதோடைய சாறுங்க தான் நம்மளுக்கு வந்து இப்போ முக்கியம். இதை வந்து நம்ம மூணையும் வந்து இதே போலேயே வந்து நம்ம எல்லாத்தையும் அந்த சாறுங்களை எடுத்து வச்சிடலாம் புழிஞ்சி. இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து ஒரு 250 கிராம் 250 கிராம் ஃபரின் போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். நீங்கள் வந்து இந்த மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் வந்து இதை வந்து நீங்கள் கிளறணும். அப்போ தான் வந்து அந்த மாவுக்கு நம்மளுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம ஊற்றி இதை வந்து நம்ம வந்து மெலாஜ் பண்ணி நம்ம வந்து இந்த பூரி மாவுலாம் செய்கிறோம் பாருங்கள், அந்த பதத்துக்கு நம்ம செஞ்சாலே இது போதுங்க. இதே போலேயே நம்ம வந்து அந்த மூணு மாவு வந்து நான் வந்து ஒரு 250 கிராம் தான் எல்லாத்துக்குமே போட போகிறேன். இதை வந்து இப்போ நம்ம நல்லா மெலாஜ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நம்ம ஒரு துணி போட்டு இல்லை அப்படி இல்லைனாக்கா ஒரு குவர் ஒன்று போட்டு நீங்கள் வந்து மூடி எடுத்து வச்சிடணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுடலாம். ஏன்னா ரொம்ப காஞ்சிரும் அதனால். ஏன்னா நான் வந்து இதை வந்து இப்போ செஞ்சு வச்சேன்னா அதை 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு நான் ஸ்வாருக்கு தான் நான் வந்து சாப்பிடும் போது தான் செய்ய போகிறேன். இல்லைன்னா காஞ்சி போயிடும். இப்போ செஞ்சு வச்சுட்டாக்கா காஞ்சிடும். அதனால் வந்து நான் சாப்பாடு செய்யும் போது தான் வந்து நான் வந்து செய்ய போகிறேன் அதை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்றுக்கும் நான் வந்து 1 கப்பு அளவு தான் போடுறேன். 250 கிராம் மாவு. ஓகே, நீங்கள் வந்து இதை கணக்கு வச்சுக்கோங்க. இதில் வந்து எப்பயும் போல் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு கடைசியாக வந்து நல்லா மெலாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் வந்து மேலே தடவி அதை வந்து நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதாங்க. இதே போலேயே நம்ம இன்னொரு மாவையும் நம்ம செஞ்சிடலாம். அதாங்க, இப்போ வந்து நம்ம இந்த 3 மாவையும் நம்ம வந்து செஞ்சிட்டோம். இதை வந்து இப்போ நல்லா நம்ம வந்து ஊற வச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த ஃபாஸ்ட்டு செய்யலாம். நான் வந்து இப்போது ஸ்டேக்கு இந்த வியாந்துக்குது பாருங்கள் ஸ்டேக்கு, நான் அந்த தூள்கறி அது வந்து நான் ஒரு 3 எடுத்துக்கினேன். இதில் வந்து நான் வெங்காயம் எதையுமே நான் வந்து எண்ணெயில் இந்த தண்ணி ஊற்றி அதெல்லாம் நான் எதுவுமே செய்ய போகிறதில்ல. வெறும் வந்து இதை அப்படியே பொரிக்க வேண்டியதான். ஏன்னா இந்த கறியில் இருக்கிற அந்த கொஞ்சம் கொழுப்பு மாதிரி வரும். அதையும் வந்து அந்த எண்ணெயிலேயே நம்ம பொரிச்சிட்டாக்கா போதும். இதுக்கு வந்து இப்போ நான் வந்து பூண்டு தூள் வந்து கொஞ்சோண்டு போடுறேன், மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு போடுறேன், மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போடுறேன், சீரகத்தூள் கொஞ்சோண்டு போடுறேன், உப்பு கொஞ்சோண்டு போட்டுடலாம். இது கூட வந்து நான் அந்த கொரியாண்டரு இந்த மாவுத்து இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இது வந்து நான் இந்த மாதிரி இதில் போடுறேன். என்கிட்ட இப்போ அது ஃப்ரெஷ்ஷாக இல்லை. அதனால் வந்து இப்போ பாருங்கள், இதை நம்ம நல்லா மெலாஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை அடுப்பில் வச்சிட வேண்டியதாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ரொம்ப நேரம்லாம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து பச்சையாக வந்து போடுவாங்க, நம்ம வந்து கொஞ்சம் வேக வச்சுட்டு செய்யலாம். இப்போ வந்து பாருங்கள், தண்ணி எதுவுமே இல்லை. நான் வெறும் கறி, இந்த வெங்காயம், இந்த தூளுங்க தான் போட்டு செஞ்சேன். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துடுது.
இதை வந்து நம்ம என்ன செய்யணுன்னாக்கா இதை ஆற விடணும். நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த பாத்தில் வைக்கணும். இல்லைனாக்கா அப்படியே ஒட்டிக்கும், குழகுழன்னு ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னாங்க இந்த 3 மாவும் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்து முதல்ல என்ன செய்ய போகிறேன்னா, இந்த ஓரஞ்ச் இருக்குது பாருங்கள், இந்த கேரட்டோடைய மாவு, இதை வந்து நான் நல்லா உருட்டிட்டு இதை வந்து நல்லா நீட்டாக அதை பாருங்கள், இந்த மாதிரி செய்யணும் பாருங்கள். இந்த மாதிரி நீட்டாக வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கணும். உங்களால் அந்த எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை நீட்டாக அப்படி செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ப்ளூவையும் இந்த ப்ளூன்ற இந்த ஷூ செஞ்சோம் பாருங்கள், அதோடைய மாவையும் அந்த எப்பினார் கீரையோடைய மாவையும் வந்து நான் 2 வந்து நான் வெட்டிட்டு இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னாக்கா வந்து உருட்டணும். நம்ம வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு நம்ம வந்து உருட்டிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து இந்த சைஸுக்கு நான் வந்து இப்போ இந்த 4 நான் உருட்டிடுறேன். இப்போ வந்து நான் அந்த 4 வந்து அந்த தாபிள் இப்படி வச்சுட்டேன். இப்போ இந்த கேரட் இது பாருங்கள், அதை வந்து நான் நடுவில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ என்ன செய்யணும்னா, இந்த ஓரம் இது பாருங்கள், இந்த ஓரத்தை எல்லாச்சும் நம்ம வந்து நல்லா நசுக்கி விட்டுடுவோம், அது பிரியாத இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறமெலாம் வந்து ஒரு சின்ன கத்தியில் வந்து நம்ம அதை வந்து வெட்டிட வேண்டியதான் அந்த ஓரத்தை. இப்போ வந்து நான் இதை 2 வெட்டிடுவாங்க, ஏன்னாக்கா ரொம்ப பெருசாகிறதுனால. இப்போ வந்து நான் இதை ஒழுங்காக இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ இதை நான் 2 வெட்டிடுவேன். அதுக்கப்புறமெல்லாம் வந்து நான் அதை வந்து சின்ன சின்ன துண்டாக வந்து நான் அதை நம்ம வந்து போட்டுடணும். ஏன்னா அது அந்த சின்ன சைஸில் வந்து நம்ம வந்து அதை உருட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெட்டுனா பாருங்கள், அதை வந்து நம்ம இந்த மாதிரி பிரிக்கணும். பிரித்து அது ஒன்று மேலே அப்படி வச்சாக்கா நம்மளுக்கு வந்து மிர்ச்சி கோல் ஒரு மாதிரி நல்லா அழகாக வரும். அது இதை வந்து நம்ம என்ன செய்யணுன்னாக்கா, நல்லா அந்த ஓரத்தை வந்து நம்ம நல்லா அப்படி நசுக்கிட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே பிடிச்சி நல்லா வந்து நீங்கள் இதை ஒரு நல்லா உருட்டணும். அப்படி நைஸாக உருட்டிட்டு இதை வந்து நம்ம துண்டாக போட்டுடலாம். நான் என்ன செஞ்சேன்னா, இதை வந்து இது ஒரு தடவை தான் செஞ்சேன். அடுத்த தடவை வந்து நான் மறந்துட்டேன் அதை செய்கிறதுக்கு. ஏன்னா பக்கத்தில் வந்து சாப்பாடு வேறு செஞ்சுருந்தேன், பிள்ளைங்க வரனால. அப்போ சாப்பாடு செய்கிறதுனால அதை சுத்தமாக நான் மறந்தே போயிட்டேன் மறுபடியும் செய்கிறதுக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் வந்து நான் முதல்ல செஞ்சது வந்து இந்த மாதிரி பாருங்கள், எத்தனி குள்ளராக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்தது. அடுத்தது வந்து ஒரு 3 குளர் வந்தது, ஆனால் ரொம்ப வரல. நீங்கள் வந்து நான் இந்த மாதிரி செய்கிற மாதிரி செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நிறைய குளர் இருக்கிற மாதிரிக்கும் ரொம்ப அழகாக்குங்க. நல்லா முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து அந்த ஃபாஸ் வந்து வச்சுட்டு நம்ம வந்து அதை ஊட்ட வேண்டியதாங்க. இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், நான் வந்து அந்த 3 தனியாக வந்து அந்த 3 இது செய்யாமல் தனித்தனியாக அது மறந்துட்டேன்னு. அது பாருங்கள், அது வந்து லேசாக இருக்குதுங்களா, அந்த வெளியும் 2 குளர் அப்படிங்குது, லேசாக ஒரு அந்த இன்னொரு குளர் வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து இதை பாருங்கள், இது உள்ளக்க ஃபாஸ் வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி கையை இப்படி வச்சு நீங்கள் இந்த மாதிரி அழுத்துனீங்கனாக்கா உங்களுக்கு வந்து அது அழகான ஃபோரமாக அந்த இது கியோஸாக வந்துடுவாங்க உங்களுக்கு. நாங்கள் இந்த பாருங்கள், இது வந்து அந்த குளர் நிறையா செஞ்சேன் பாருங்கள், அதில் செஞ்சது. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இல்லை. நாங்கள் இப்போ வந்து நம்ம இதை வந்து இந்த வப்பரில் வந்து நான் வைக்க போகிறேன், ஆவியில் வேக வைக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் தண்ணி கொதிக்குது பாருங்கள், அது உள்ளக்க போட்டு கூட நீங்கள் வேக வைக்கலாம். இது நிறையா பசங்குது. அதே போல் இதை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமெல்லாம் வந்து நம்ம லேசாக எண்ணெயிலையும் நீங்கள் வந்து பொரித்து நீங்கள் சாப்பிட்லாம். நான் வந்து வெறும் இந்த தடவை வந்து ஆவியில் தான் போட்டு செய்ய போகிறாங்க.
வளாங்க இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரெகுலேட் பண்ண மாட்டீங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் தேவையான அந்த சோஸ்லாம் வாங்கி நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சரிங்க, இந்த வீடியோ செஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.